sponsor Satya. Satya என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை. வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். Co-presented by Prominence UPVC Windows System. Co-powered by G Square. Your home, your dream, your choice. Associate sponsor VIT Chennai. A place to learn, a chance to grow. Food partner Geetham Veg Restaurant. Release the Ragas of Real Taste. Special partners Chennai Samartha Hotel Management and Aviation College. 27,000 மாணவர்களுக்கு மேற்பட்டு வேலை வாய்ப்புகள் அளித்த ஒரே கல்வி நிறுவனம். சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் லிமிடெட். தலைமுறைகள் கடந்தும் மக்கள் சேவையில். ஆட்டோமொபைல் பார்ட்னர் த ஆல் நியூ கியா செல்டாஸ். ஹெல்த் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH. எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனர்ஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன். திங்க் அவுட்டோர், திங்க் நெக்ஸ்ட். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஸ்கைராம்ஸ். Grow beyond sky. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025 இப்ப நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இருக்காரு. அதாவது இவருடைய வார்த்தைகள் கேட்டு நமக்கு பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான மூமெண்ட்ஸ் தான் நீங்க நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நிறைய லவபிளான மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. சோ இப்போ இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்குங்க. மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, விகடன்னாலே ஒரு நம்பிக்கை தான். சோ விகடன்கிட்ட ஒரு நம்பிக்கை விருதுங்கிறது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி எனக்கு கொடுத்தாங்க நம்பிக்கை விருது. இன்னைக்கு நான் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேங்கிறது வந்து எனக்கு பெருமையா இருக்கு. ஓகே, கண்டிப்பா நம்பிக்கை அப்படின்னு வரப்ப லைஃப்ல இந்த ஒரு சிச்சுவேஷன் இல்ல இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு பர்சன் ஆஃப் நம்பிக்கை அப்படின்னா யாராக இருக்கும்? முதல்ல சொல்லணும் அம்மா. அம்மா. ஆமா, இன்னைக்கு சிங்கப்பெண்ணை தொடர்பான ஒரு விருதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது சின்ன வயசுல இருந்தே பொட்டப்புள்ளியா என்றார்கள் தேவதை பிறந்திருப்பதே அப்படின்ற கவிதையை வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அம்மா. ஸோ அந்த காலத்துல இருந்து அவங்க எப்படி ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு பெரிய உயர்நிலைக்கு வந்தாங்கன்ற நான் பார்த்திருக்கேன், எவ்வளவு போராட்டத்தை கடந்து. ஸோ அது என்னைக்கு நான் என் ஜேர்னி யோசிச்சு பார்த்தாலும் முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருந்திருக்கேன். ஓகே, அந்த ஒரு நம்பிக்கை தான் எப்பயுமே. இப்போ உங்களுடைய ஹீலிங்கா நிறைய பேருக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஹீலிங்கா இருந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க லைஃபோட ஹீலர்னா யாராக இருக்கு? நானே தாங்க. நீங்க தான் செல்ஃப் ஹீலிங் தான். எப்படி இருக்கும் அந்த விஷயங்கள் சொல்லுங்களேன், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது என்னன்னு தெரியல, நமக்கு ரொம்ப பிடிச்சு பழகினவங்க. காலம் எப்படியும் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், வேற ஸ்கூல் போவோம், அப்போ ஒரு பிரிவு ஏற்படும், இல்ல லவ் பண்ணிருப்போம், அந்த சின்ன லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இந்த மாதிரி அந்த அதெல்லாம் பழக 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 ஒரு பாயிண்ட் மேல நம்ம தான் நிஜம், நம்ம தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போறோங்கிற புரிதல் வரும்போது சோ அப்ப ஹீலிங் எல்லாமே செல்ஃபா மாறிடுச்சு. ஓகே, ஒரு செல்ஃப் கான்வர்சேஷன், நமக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட், நமக்குள்ளே ஒரு ஹீலர் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அது தேவைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, லைஃப் பாக்குறது ஈஸி ஆயிடுச்சு. சின்னதா தனியா போய் ஒரு படம் பாக்குறதுல இருந்து தனியாவே என்ஜாய் பண்ண முடியும்ன்றதுல இருந்து இது வந்து நான் விரக்தியா சேடா சொல்ல ஹாப்பியா சொல்றேன். தனிமை, ஹாப்பினஸ், இது ரெண்டையும் சேர்த்து பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா, தனிமைனாலே சோகம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் எல்லாருக்கும் இருக்கு. அப்படின்றப்ப நீங்க அதை எப்படி தனிமை ஹாப்பினஸ் அவுட்கம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதை கொண்டு வருவீங்க ஹாப்பினஸா சேர்க்கறதுக்கு? இல்ல, தனிமை நிஜம்னு ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. அப்போ ஹாப்பினஸ் நமக்கு கூட வர வேண்டிய ஒண்ணு, தனிமைதான் நிஜம் போது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு. அது பண்ணும்போது எனக்கு ரொம்ப எல்லாமே சிம்பிள் ஆயிடுச்சு லைஃப்ல. நல்லா இருக்கு சார் நீங்க பேசுறது கேட்கறதுக்கு இப்படி ஒரு மாதிரி. எஸ், வெரி நைஸ். அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட பிளேலிஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் ஆசையா இருக்கு. ஸோ நான் ஒரு எமோஷன் சொல்றேன், ஒவ்வொரு எமோஷனா சொல்றேன். ஸோ அதுல உங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்க பாடல்கள் என்னன்னு சொல்லணும். இப்போ ஒரு மோட்டிவேஷன் வேணும் லைஃப்ல அப்படின்னா என்ன பாடல்? போராடடா வாழேந்தடா. ஓகே, லவ். லவ்னா எனக்கு ஓகே, இப்படி திடீர்னு தோன்றது உன் பார்வையில் ஓர் ஆயிரம். உன் பார்வையில் ஓர் ஆயிரம். அகைன் ராஜா சாரோட பெரிய ஃபேன். நிறைய ராஜா சார் பாட்டா இருக்கும் கேட்டா. ஓகே, எஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிரஷ், முதல்ல தோன்ற அந்த காதல் பாட்டோட ஒரு கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பாடலாக இருக்கும்? பணக்காரன் படத்துல ஒரு பாட்டு வரும். எனக்கு இப்போ கரெக்டா பாட்டு டக்குன்னு ஞாபகம் வரல, சைடுல பாட்டு ஓடுறதுனால டக்குன்னு கனெக்ட் ஆகல. டிங் டாங் டாங் அந்த பாட்டு. பணக்காரனா என்ன படம்? பணக்காரன் தான் நினைக்கிறேன். டிங் டாங் டாங்னு ஒரு பாட்டு. நானும் என்னோட ஸ்கூல் கிரஷும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கோம். அந்த டைம்ல. ஓகே, நைஸ் நைஸ். இப்போ டிராவல் போறீங்க, அப்ப என்ன மாதிரியான ஒரு பாட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கும்?
டிராவல்ல நான் டிராவல்னு வந்தா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர சாங் அப்படின்னா காதலன் படத்தோட சாங்ஸ். ஏன்னா நான் சின்ன வயசுல ட்ரிப்பு போனப்போ கான்ஸ்டன்டா அந்த பாட்டு கேட்டுட்டே இருந்தேன், காதலன் ரஹ்மான்ஸோட ஆல்பம். ஸோ காதலன் பம்பாய் 2 சாங்ஸும் ஞாபகம் வரும். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது முஸ்தபா தான். இப்போ ஃபைனலி நீங்க அதிகமா ஹைலைட் பண்ணி சொன்ன விஷயம், தனிமையில இருக்கப்ப கேக்குற ஒரு பாட்டு. ராஜா சார் மோகன் ஹிட்ஸ். ஏதாவது ஒரு 2 பாட்டு, இந்த பாட்டு லூப்லயே இருக்கும், லைக் முடிஞ்சா கூட நோ முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி கேக்குறது அந்த மாதிரியா? கண்ணே கலைமானே அப்படி கேட்க பிடிக்கும். நான் பாடும் மௌன ராகம். ஓகே, எஸ். உங்களுக்கே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு குரலா இருக்குமா அது? கண்ணே கலைமானேனா அப்படின்னா ஒரு சமாதானப்படுத்துற ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பாட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்க. அப்படி யோசிச்சு கேட்டதில்ல, ரொம்ப பிடிக்கும் சாங். அண்ட் சங்கத்தில் பாடாத கவிதை பிடிக்கும், ராஜா சாரோட வாய்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸ் செக்மெண்ட், இதெல்லாம் வந்து டோர்னு நினைச்சுக்கோங்க. இந்த டோரை வந்து நீங்க நாக் பண்றப்போ ஒரு செலிபிரிட்டியோட முகம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அவங்க கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்றது தான். கவிதையா? யாரு வந்திருக்காங்க? கலைஞானி. வாவ், கமல் சார். எஸ், டக்குனு ஒரு கவிதை. கலைஞானியின் வரியில் ஒன்று கடனாய் கிடைக்குமா? இந்த கேள்வியை கேட்பதற்கு, இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு, உன்னை விட சினிமா உலகில் உசந்தது ஒண்ணும் இல்லை. உன்னை விட. ஓகே, 3 வேணும் எங்களுக்கு. இப்போ இன்னொருத்தர் டோர் போதுங்க சார். நல்லா இருக்கு சார், உங்ககிட்ட கரெக்டான ஒரு ஆள் கிட்ட வந்திருக்கு இந்த ஒரு செக்மெண்ட். வடிவேலு அவர்கள். ஓகே, இவருக்காக ஒரு கவிதை. கவிதைன்றத விட ஒரு மருத்துவர், நான் ஒரு வெள்ளை சட்டையர் அணிஞ்சிருக்காரு, மருத்துவர்னு சொல்லிடலாம். ஆனா அவ்வளவு பேர் மனசை மகிழ்விச்சு நிச்சயமா நம்மள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சிருக்க ஒரு மருத்துவர். சூப்பர். இதுவே கவிதை மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. அடுத்து அவருக்காக ஒரு கவிதை. இன்னும் உலக மேட தங்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி புகழ் ஏறி சிரிக்கும். ஸோ இது வந்து நாங்க அந்த மெர்சல் படத்துல அந்த காலகட்டத்தில் நடக்கும்போது ஃபியூச்சரிஸ்டிக்கா எழுதுனது, இப்படி ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் கேரக்டர் பாடுற ஒரு விஷயம். அது வந்து சார மனசுல வச்சு எழுதுனது தான். அது பின்னாடி அவர் ஆஸ்கர் வாங்க போறாருங்கிறது அவர் அப்பவே சொல்ற மாதிரி ஒரு விஷயமா எழுதுனது தான் அது. சோ அவரே வந்து சூப்பர். ரொம்ப அருமையான ஒரு பதில். ஜன்னல்ன்றது வெறும் வெளிச்சத்துக்காக மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்கான பாதுகாப்பையும் நிம்மதியும் அதுதான் தீர்மானிக்குது. வெளி சத்தம், தூசு, மலைச்சாரல் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து உங்க வீட்டை பாதுகாத்து பிரீமியம் லுக் கொடுக்கறது தான் ப்ராமினன்ஸ் யூபிவிசி. நாய்ஸ் கேன்சலேஷன், ஹீட் இன்சுலேஷன், ஜீரோ மெயின்டெனன்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுல இவங்க ஸ்பெஷலிஸ்ட். ஸ்மார்ட் சாய்ஸ்க்கு மாறுங்க, ப்ராமினன்ஸ் யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸை சூஸ் பண்ணுங்க. வீடு அழகாக இருந்தா உங்க மனசும் தானாகவே அமைதியாகும். அந்த வகையில உங்களோட இன்டீரியர் கனவுகளை நிஜமாக்குறது தான் ப்ராமினன்ஸ் ஹோம் ஒர்க்ஸ். உங்க ரசனைக்கேற்ப பிரத்யேகமான 3D டிசைன்களை வடிவமைச்சு உயர்தர ஃபினிஷிங் கொடுத்து அவங்க சொந்த தொழிற்சாலையிலேயே தயாரிச்சுட்டு வராங்க. 10 years வாரண்டி, ஆஃப்டர் சேல் சர்வீஸ், இந்த மாதிரி பிரீமியமான விஷயங்களை உங்க பட்ஜெட்குள்ளே பண்றது தான் ப்ராமினன்ஸ் ஹோம் ஒர்க்குடைய ப்ராமிஸ். உங்க வீடு உங்க இடம் மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர் ப்ராமினன்ஸ்ல இருந்து. நன்றி. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025ல இப்ப நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபர் தான் இருக்காரு, காளி வெங்கட் சார். எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த தருணம் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப முக்கியமான, அதாவது எப்படின்னா இது ஒரு ரெகுலரான அந்த பிலிம் அவார்ட்ஸ்ல இருக்கிறத விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னாக்க பல்வேறு துறையை சார்ந்தவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்துல நமக்கு கிடைக்கிறன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. விகடன் எப்பவுமே விகடன்ல வந்து திறமையானவர்களுக்கு கூப்பிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. விகடன் கூப்பிட்டாங்கன்னா நமக்கு திறமை இருக்குன்னு நம்பிக்கிற வேண்டியதான். ஓகே, கண்டிப்பா உங்க திறமையை எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த தருணத்துல. இப்ப நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை கேட்கிறப்ப ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அந்த நம்பிக்கை அதிகமா பூஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் லைஃப்ல அப்படின்னா என்ன ஒரு தருணமாக இருக்கும்? அதாவது படங்கள் தான். இப்ப முண்டாசுப்பட்டி படம்லாம் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, இங்க நமக்கு வேலை இருக்கு போல இருக்கு. அந்த நம்பிக்கை வந்தது முண்டாசுப்பட்டி ஹிட்டுக்கு அப்புறம். தெகிடி முண்டாசுப்பட்டி 2 ஒண்ணா அப்படி வந்துச்சு. அந்த 2 படமும் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு நம்பிக்கை வந்து பயணம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு பெருமை தந்த ஒரு தருணமா இருக்கும் இல்லையா? அது என்னவா இருந்தது? திரும்பி பாக்குறப்ப இந்த ஒரு தருணம் யோசிக்கிறப்ப நமக்கே பெருமையா இருக்கு அப்படின்னா? அது நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம
இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நம்ம அதான் கலை சார்ந்து நம்ம இருக்கும்போது நமக்கு எல்லாமே அந்த ஒரு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம பெருமைப்படுத்துறதுக்கும் நம்ம வந்து அங்கீகாரம் ஆமா அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் பாராட்டுகளுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். ஓடிட்டு இருக்கு. அது வந்து பல்வேறு விதமா பல்வேறு இதுல And இப்ப வந்து நீங்க எல்லாமே யதார்த்தமா தான் கதாபாத்திரங்களை நீங்க நடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி சார் பில்ட் பண்ணீங்க? அப்படியே பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல நம்ம வீட்ல இருக்க ஒரு நபரை பாக்குற மாதிரியே இருக்கு. இல்ல எனக்கு பாடி லாங்குவேஜ்னு ஒண்ணு தனியா தெரியாது எனக்கு எப்படின்னு அதை தனியா பில்ட் பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ அதுக்கு உண்மைக்கு நெருக்கமா இருக்க ட்ரை பண்றது அவ்வளவுதான். உண்மைக்கு நெருக்கம். ஆமா. ஓகே, எஸ். இப்ப நம்பிக்கை அப்படின்றப்ப ஏதாவது ஒரு நபர் ஞாபகம் வருவாங்க இல்லையா? அந்த நபர் யாரு, எந்த காரணம்? எங்க அப்பா. ஏன்னா நான் நம்பினதை விட இந்த துறையில நான் நல்லா வந்துருவணும் அப்படின்ட்டு அவர் வரதுக்கு முன்னாடி நம்பினாரு, ரொம்ப ஆணித்தரமா நம்பினாரு. ஸோ அவரோட நம்பிக்கை தான் எனக்கு தெரிஞ்சு நிறைவேறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேனே தவிர நான் எனக்கு இருந்த நம்பிக்கையோட அவருக்கு தான் அதிகமா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப சூப்பரான பதில்கள் சொன்னீங்க. சம்மர் சீசன் ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. அடிக்கிற வெயில், ஹீட் வேவ்ஸ் இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இந்த சம்மர் சீசனை கூலா டீல் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான சாய்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம சத்யா தான் அந்த சூப்பரான சாய்ஸ். எல்லா முன்னணி ஏசி பிராண்டுகளும் நம்ம பிரம்மாண்டமான சத்யா ஷோரூம்ல நீங்க பார்க்க முடியும். லேட்டஸ்ட் இன்வெர்டர் ஏசிகள், 3 ஸ்டார் மற்றும் 5 ஸ்டார் மாடல்ஸ், ஸ்மார்ட் வைஃபை ஏசிஸ், பட்ஜெட் மற்றும் பிரீமியம் பிராண்ட் எல்லாமே ஒரே ரூஃப்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த சம்மர் ஸ்பெஷலா சூப்பர் ஆஃபர், மெகா டிஸ்கவுண்ட்ஸ், ஈஸி இஎம்ஐ, ஈஸி இன்ஸ்டலேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு ஏசிக்கும் வேல்யூ ஃபார் மணி ஃபீல் கேரண்டீட். இந்த சம்மர் வெயில பீட் பண்ணி கூலா இருக்கணும் அப்படின்னா சத்யாக்கு போங்க, ஏசி வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக கியூட்டான ஒரு கிஃப்ட் ஹாம்பர் சத்யா வழங்கு. இப்ப நம்ம கூட ப்ராமினன்ஸ் உடைய மேனேஜ்மெண்ட் அசோசியேட்டான இந்துகுமாரி இனியா மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கண்டிப்பா, அதுவும் இல்லாம விகடனோட அசோசியேட் ஆயிருக்கீங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு தருணம் உங்களுக்கு? ப்ராமினன்ஸ்க்கும் விகடனுக்குமான ஒரு உறவு அபிஷியலா வேல்பாரி ஈவெண்ட்ல தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தருணமுமே ரொம்ப அழகா அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க. விகடன் குழுமத்துக்கு அந்த ஒரு நட்புக்கும் உறவுக்கும் ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா, செலிபிரேட்டிங் 100 years ஆஃப் விகடன் கூட சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஈவெண்ட் இருக்கும் இல்லையா, நம்பிக்கை விருதுகளோட அசோசியேட் ஆகுது, இன்னும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. குறிப்பா நம்பிக்கை விருதுகள் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்குது. என்னுடைய குழந்தைகளோட இங்க வந்து உட்காந்து பார்க்கையில அவங்களுக்கு இது பெரிய ஒரு ஊந்துதலா இருக்குங்க. கண்டிப்பா ஒவ்வொரு கடினமான உழைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை அவங்க பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நிச்சயமா. அதுவும் இல்லாம இப்ப அபிஷியலா நீங்க கனெக்ட் ஆனது சொன்னீங்க, அன்அபிஷியலா ஒரு பாண்ட் இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கும் விகடனுக்கும்? பல வருடங்களா எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம். சோ அப்படி இருக்கப்ப அந்த பாண்ட் எப்ப ஆரம்பிச்சது விகடனோட? விகடனோட குடும்பத்துல இருக்கிற ஒரு மேகசின் நான் படிச்சது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் சின்னதுல இருந்து அவல் விகடன் தாங்க. சமையல்ல ஆர்வமே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் மூலியமா அவல் விகடன்ல நிறைய ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிருக்கீங்க. நிறைய புதுவிதமான ஒரு டிஷ்ஷஸை சாப்பிட உதவி பண்ணிருக்கீங்க. நன்றி. ஓகே, சமையல் தாண்டி இந்த விகடன் கிட்ட இருந்து இந்த விஷயங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் லைஃப் சேஞ்சிங்கா இருந்திருக்கு உங்களுக்கு? எப்படி அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, ஒரு தங்களுடைய வெற்றியை எப்படி அங்கீகரிக்கிறதுங்கிறது கண்டிப்பா விகடன் கிட்ட இருந்து நாங்க கத்துருக்கோம். ஓகே, இந்த உங்களுடைய பிராண்ட் பத்தி, ஏன்னா நம்பிக்கையான சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து மக்கள் கொடுத்துட்டே வரீங்க. சோ அந்த மாதிரி இருக்கப்ப இதெல்லாம் நாங்க எங்களுடைய எத்திக்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, மக்களுடைய ட்ரஸ்ட்டை வாங்குறதுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ப்ராமினன்ஸ்ல இதெல்லாம் ப்ராமினென்ட்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு? கடந்த 10 வருடமா மக்களுக்கு தரமான ஜன்னல்கள் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல உலக தரம் வாய்ந்த ஜன்னல்களை தயாரிச்சு ஆல்மோஸ்ட் 850 சிட்டிலையும் 28 ஸ்டேட்லயும் 3 யூனியன் டெரிட்டரிஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த ப்ராமினன்ஸோடைய குரூப்ல இருந்து ப்ராமினன்ஸ் ஹோம் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வீடு இன்டீரியர்ஸையும் தரமான விதத்துல தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க. கண்டிப்பா, இப்ப வீடுன்றது வெறும் வீடு மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு பிளஸ் அதோட உலகமே. நீங்க ஒருத்தரோட உலகத்தையே அழகாக்கி தந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய இந்த பயணம் இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகணும். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. நன்றி. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025 இப்ப நம்ம கூட விஐடி உடைய வைஸ் பிரசிடென்டான ஜிவி செல்வம் சார் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ங்க. கண்டிப்பா, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஈவென்ட்ல ஆனந்த விகடனோட அசோசியேட் ஆகிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நான் ஒரு விகடன் வாசகரா தான் அங்க வந்திருக்கேன். ஓகே, லாங் டைம் அசோசியேட். இது பாத்தீங்கன்னா நம்பிக்கை விருதுகள் இது வந்து அன்சங் ஹீரோஸ். ஓகே, ஏன்னா இவங்க போட்டோஸ் எந்த பேப்பர்லயும் வந்திருக்காது, அது விகடன் தான் பண்றாங்க. அது என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து அபிஷியலா ஒரு அசோசியேஷன் இருந்திருக்கும். பட் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருந்தே ஒரு அன்அபிஷியலான அசோசியேஷன் இருந்திருக்கும் இல்லையா விகடனோட? அந்த பாண்டிங், அந்த பாண்டிங் எப்படிப்பட்டது, எப்போ இருந்து ஆரம்பிச்சது விகடனோட அந்த பாண்டிங்? அது ஆனந்த விகடன் தான். இப்போ வந்து ஜூனியர் விகடன்ல முடியுது. ஓகே,
அப்ப விகடன்ல எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க. சில விஷயங்கள் விகடன்ல இருந்து நீங்க எடுத்திருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்க லைஃப் சேஞ்சிங்கா இருந்திருக்கலாம், இன்ஸ்பைரிங்கான நிறைய விஷயங்கள் அதை பார்த்து கத்திருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு பசுமை விகடன் ரொம்ப பிடிக்குது. ஓகே, அதுல நிறைய செய்திகள் எடுக்கிறேன், அது நிறைய நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, கண்டிப்பா சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்களும் புதுசா அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி கல்வி சார்ந்த நிறைய விஷயங்களும் விகடன்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அதெல்லாம் பாக்குறீங்களா? கண்டிப்பா கல்வி சார்ந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருந்தா என்னவாக இருக்கும்? அது நான் கல்வியை விட எனக்கு பசுமை ரொம்ப பிடிக்கும். பசுமை விகடன்ல நிறைய வந்து சிறு சிறு விவசாயங்களை பத்தி எழுதுறாங்க. ஓகே, அது பாத்தீங்கன்னா 1 ஏக்கர்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் எனக்கு விவசாயம் பண்றதே தயங்குறாங்க. ஆமா. பசுமை விகடன் பார்த்து நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி வேற ஏதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த விஷயங்கள் பசுமை விகடன்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கு? அதுல வந்து இயற்கை விவசாயம், அது மாதிரி மல்டி கார்பிங் பத்தி படுத்தேன். ஒரே இடத்துல எல்லாமே பண்றது, தென்னை மரம்னா அது கீழே வேற என்ன வளர்க்கலாம்னு, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்ப இருக்க இளைஞர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்? இன்னைக்கு வந்து மனிதர்களை மதிக்க வேண்டும், அதுதான் இன்னைக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம கடவுள் மனிதனை படைப்பதே மற்றவருக்கு உதவுதான், அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால மற்றவங்களுக்கு உதவ வேண்டும், மகிழ்ச்சியா நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமா சார், கண்டிப்பா உங்களுடைய இந்த பயணம் இன்னும் நிறைய சக்சஸ் நோக்கி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. தேங்க்யூ. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025 இப்ப நம்ம கூட சுப்ரஜா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தோன்னா உங்க காஸ்டியூம் தான் எனக்கு கண்ணுல பட்டுச்சு. அதுவும் இல்லாம அந்த டர்ட்டில் தான் வந்து பயங்கரமா தெரியுது. எப்படி யோசிச்சீங்க இந்த ஐடியாஸ்? இல்ல, யூஸ்வலா வந்து ஒரு அவார்டுனா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இல்ல, அதனால நாங்களே டிசைன் பண்ணிட்டோம். ஐ அம் an artist by profession, சோ நாங்களே டிசைன் பண்ணது. ஓகே, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆமைகளுக்காக நம்ம லைஃப் அர்ப்பணிக்கலாம்ன்ற முடிவு எப்படி மேம் எடுத்தீங்க? எப்படி இருந்தா அந்த ஸ்பார்க் வந்தது? எங்க வீடு வந்து நீலாங்கரையில இருக்கு. சோ நான் ஒரு நாள் வந்து 2001 டிசம்பர் பீச்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இறந்து போன ஆமையை பார்த்தேன். அது பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்கிருந்த மீனவர்களை கேட்கும் பொழுது இது சர்வசாதாரணம், எல்லா டிசம்பர்ல இருந்து மே வரைக்கும் ஆமைகள் வந்து இனப்பெருக்க காலம், கரையோரம் வரும்பொழுது விசைப்படகு வலையிலையும் மீன்பிடி துறையிலையும் மாட்டி இறந்து ஒதுங்கோன் சர்வசாதாரணம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு தொடர்ந்த வேலை, ஆமைகளின் கஷ்டங்களுக்கு நாங்க வந்து திரும்பி பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, எஸ். ஏன்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மாற்றங்களா கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டர்ட்டில் ஒர்க்லாம் எல்லா இளைஞர்களும் முன் வந்து போறாங்க, நானும் கூட போயிருக்கேன். சோ அந்த மாதிரி மக்கள் கிட்ட இப்ப அந்த விழிப்புணர்வு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25 வருஷங்கள் வேலை செஞ்சோம். இப்ப வந்து அந்த விழிப்புணர்வு வந்து நல்ல ரீச்ல இருக்கு. பட் இன்னமும் நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு வரல. ஏன்னா இப்பவும் நிறைய இறந்து போன ஆமைகள் கரையோரம் பார்க்கும் பொழுது அதை பொருட்படுத்தாம நிறைய பேர் வந்து கடலோரம் விளையாடிட்டே இருப்பாங்க. என்ன இந்த மாதிரி இறந்து போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் தான் போன் பண்ணி கேட்பாங்க, உடனே வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம விடாமுயற்சியோட தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஓகே, லட்சக்கணக்கில் ஆமை குஞ்சுகளை வந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க. அந்த தருணம் அவங்களை கடல்ல போய் விடுறப்ப எப்படி இருக்கும் எமோஷனலா? அது வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு நம்ம வீட்டுல வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது ஒரு சந்தோஷமான சம்பவம். ஆனா நம்ம வீட்டுல இருந்து அவ போயிடுறான், ஆனந்த கண்ணீர் நம்ம கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அந்த சிறு குஞ்சு வந்து கவிழ்ந்து கடலுக்குள்ள போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவ்வளோ பெரிய கஷ்டமா பெரிய கடல்ல இவ்வளோ இன்னல்களோ இருக்கிற கடல்ல வந்து அது ஒரே ஒரு ஃபோக்கஸ்ல போயிட்டே இருக்கும். நம்ம கடலுக்குள்ள போகணும், அவ்வளவுதான் அதோடைய ஃபோக்கஸ். அது போயிட்டு இருக்கும்போது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கும். அது கடலுக்குள்ளதான் போகணும், ஆனா அவ்வளவு இன்னல்களை பொருட்படுத்தாம அது போயிட்டே இருக்கு. அந்த இலக்கு, அதோட இலக்கு கரெக்ட்டா இருக்கு. சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எல்லா இளைஞர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸான ஒரு கோல் வச்சு மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தா எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் விடாமுயற்சியோட நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணா ஒரு டைம் நம்ம ரீச் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பா நீங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த சக்சஸ் இன்னும் உங்களுக்கு பல விதமான சந்தோஷத்தையும் தரணும், நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்றத எங்களோட ஆசையாவும் இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு ஆனந்த விகடன். சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025 இப்ப நம்ம கூட மாயா இருக்காங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு தருணம் உங்களுக்கு? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட்
இந்த ரெக்கக்னிஷன் மூலமா இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரப்போகுதுன்றது நினைக்கிறப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கு. இன்னும் சந்தோஷமா ஜாலியா இருக்கு. ஓகே, நம்பிக்கை அப்படின்றப்ப உங்க லைஃப்ல யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க, இல்லையா ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கும் இல்லையா, ஒரு தன்னம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு தருணம் மறக்கவே முடியாது அப்படின்னா? நிறைய இருக்கு. Best of one அப்படின்னா இந்த நொமாட் ஸ்டார்ட் பண்ணதே சொல்லாமே, நொமாட்ல இருக்கிற ஒரு அனுபவமே அந்த மாதிரி தான். ஒரு மனுஷங்களை பாக்குறதோ எல்லாமே வந்து அப்படிதான். ஓகே, அதாவது மாயா வர போறாங்க அப்படின்றப்ப 2-3 பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க. உங்க வண்டி எவ்வளவு மைலேஜ் தருது, உங்க பைக் எவ்வளவு பெட்ரோல் போடுவீங்க ஒரு மாசத்துக்கு, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அது மட்டும் சொல்லிருங்க. இல்ல ஆக்சுவலி இது உண்மையான பைக்கரா இருந்துச்சுன்னா மைலேஜ் செக் பண்ண மாட்டாங்க. ஓகே, பெருசா அதெல்லாம் பார்க்க கூடாது. பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மனசு வலிக்கும். பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரியாம பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பாத்திருக்கீங்க. ஷாக்கான ஒரு நம்பர் என்னது? ஷாக்கான நம்பர்னா 22. ஓகே, இப்ப பைக் மேல ஒரு ஆசை வந்திருக்குல்ல, ஒரு முதல் காதல் எப்ப ஆரம்பிச்சது? முதல் காதல் ஒரு 12-13 வருஷம் இருக்கும். ஓகே, யாருனால எதனால அந்த ஒரு ஆர்வம் வந்தது உங்களுக்கு? R1 பாத்தீங்கன்னா அது எனக்கு ஆக்சசிபிலிட்டி தான். ஸோ பைக் இருந்தா நிறைய தூரம் போக முடியும். நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பவே வந்து பக்கத்துல அங்க எங்கேன்னு போயிருப்போம். அந்த முடிக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா பைக் இருந்தா இன்னும் நிறைய தூரம் போகலாம், பயணம் நிறைய பண்ணலாம் அப்படின்றது மூலமா தான் அந்த கனவு ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ஆமா, அப்படின்ற ஒரு வேகம் நமக்கு. சேஃப்டியும் கூட. சேஃப்டி ஸ்கூட்டி கம்பேர் பண்றப்போ அதுல ரொம்ப ஒரு சேஃபா ஃபீல் ஆகும். ரொம்ப தூரம் பயணம் பண்ணலாம், கூட யாராவது கூட்டிட்டும் போகலாம். ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு சின்ன வயசுல எல்லாம் முன்னாடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்களே, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே அந்த ஆர்வம் வந்துச்சு. என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு? நீங்க எப்படிலாம் அதை தாண்டி வந்தீங்க? பைக் வாங்க கூடாது, அதுல இருந்தே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரெஸ்ட்ரிக்ஷன், தடையெல்லாம் உடைச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. ஒரு 3-4 மாசம் அப்படியே அந்த பைக் வாங்குறது, பைக் பத்தி பாத்துட்டே இருப்பேன். அப்படியே பார்த்து ஒரு பாயிண்ட்ல நான் பைக் வாங்க போறேன்னு சொன்ன போது என்ன ஷாக் இல்ல. ஓகே, அது இப்ப திடீர்னு போய் நான் பைக் வாங்க போறேன், அதெல்லாம் எதுக்கு உனக்கு, எதுக்கு அதெல்லாம் பைக் அதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு இருக்கும். நான் அதை அப்படியே போட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத கொஞ்சம் டைம் எடுத்துதான். பட் ஆனா ஓகே, பைக்குக்காக அந்த ரேசிங்காக நான் இவ்வளோ ரிஸ்க் எல்லாம் கூட எடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கும்? ஒரு சேலஞ்ச், ஒரு பயங்கரமான சேலஞ்ச் அப்படின்னா? ரொமான்ல கேக்குறீங்கன்னா ட்ரெயின் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்தே பிரச்சனை தான். ட்ரெயின் பண்ற இடத்துக்கே வந்து நாங்க ஃபுல்லாவே அப்படின்றீங்க. ட்ரெயின் பண்ண இடத்துக்கே வந்து ட்ரெயின் பண்ண கூடாதும்பாங்க. கூட பக்கத்துல வந்து முள்வேலி போட்டு விடுவாங்க, இங்க பண்ண கூடாதும்பாங்க. ரெக்கார்ட் பண்ணி அட்டென்ஷன் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துதான் செஞ்சது. ஓகே, மெயினா சொல்லி கொடுக்கறது தடுக்கிறதுக்கான இது நிறையவே இருந்துச்சு. ஓகே, ஸ்டார்டிங் ஃபேஸ்ல. ஓகே, நிறைய பெண்கள் உங்ககிட்ட ஆர்வமா வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க, உங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனாவும் எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயமா என்ன இருக்கும்? 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, எல்லாருமே கேக்குறது வந்து என்னால முடியுமா ஹைட்டு முடியுமான்னு தான் கேக்குறாங்க. அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நான் வெளியே வந்து கத்துக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்க இத பார்த்துட்டு உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்ல உங்க அம்மாக்கோ ஒரு 1/2 an hour, ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா போதுமானது. அதே மாதிரி புது பைக்கர்ஸ் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்களே பாப்பீங்க, எல்லா இடத்துலயுமே நிறைய உமன் பைக்கர்ஸ் வராங்க. சோ அவங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் அப்படின்னா, பைக்கை கொடுங்க. பெரிய விஷயம் கிடையாது. அப்படியே அது கீழே விழுந்தாலும் மேட்டர் ஆஃப் ஒரு 200 ரூபா 300 ரூபா காசு தான். அதோட மனுஷனோட இது வந்து பெருசு. ஓகே, காயப்படுத்திட கூடாது. அவ்வளவுதான் வந்து இந்த 2 விஷயம் தான் சொல்றேன். சூப்பர். அண்ட் இப்போ வந்து உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ எல்லாருக்குமே ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா இப்போ ஃபுட் அப்படின்றப்ப அம்மா சமையல் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? உங்க லைஃப்ல அம்மாவோட இந்த சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஒரு கோயம்புத்தூர்காரங்க கிட்ட, கோயம்புத்தூரா நீங்க? நான் சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? அதேதான், ஃபுட் ஆஃப் கோயம்புத்தூர், ஆஃப் கோர்ஸ். அதேதான். ஓகே, அவசரமா செய்யற அரிசி பருப்பு அப்படின்றப்ப நமக்கு சைட் டிஷ்ஷா தான் நிறைய என்ன வேணாலும் மேட்ச் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஊறுகாய் மேட்ச் பண்ணலாம், தயிர் மேட்ச் பண்ணலாம், சட்னி கூட மேட்ச் பண்ணலாம். அப்படின்றப்ப உங்களோட ஃபேவரட் என்ன? கிழங்கு ஊறுகாய் தான். ஓகே, சூப்பர். ஏதாவது ரெசிபி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கோயம்புத்தூர்காரங்களுக்கு எல்லாருக்குமே அரிசி பருப்பு வைக்க தெரியும். அட்லீஸ்ட் அது ஒண்ணாச்சும் தெரியும். குயிக்கா ஒரு ரெசிபி அரிசி பருப்பு போடுறது. ஆமா, டக்குனு அரிசி பருப்பு சாப்பாடு ஒண்ணுமே வேணாம். சாப்பாடு துவரம் பருப்பு இருந்தா ஓகே, இல்ல பாசி பருப்பு இருந்தா ஓகே. ஒரு பச்சை மிளகா, உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், அவ்வளவுதான். பிரியாணி ரெடி. எங்க ஊரு பிரியாணி. பிரியாணியோட அதுதாங்க, அரிசி பருப்பு தாங்க. ரொம்ப அருமையான ஒரு பதில். இந்த காலத்துல ஒரு டிகிரி மட்டும் போதாது. ஸ்கில் பிளஸ் பிராக்டிகல் எக்ஸ்போஷர் பிளஸ் இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரியல் கேம் சேஞ்சராகவே இருக்கு. அதையே ஃபோக்கஸ் பண்ணி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், நர்சிங் இந்த மாதிரி பல துறைகள்ல மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க நம்ம சென்னை சமர்த்தா ஏவியேஷன் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். ஜெர்மனில நடைபெற்ற 124 வருட கல்லறி ஒலிம்பிக்ஸ் வரலாற்றுல இந்தியாவுக்கு முதல் முறையா தங்கப்பதக்கம்
வணக்கம். 2010ஆம் ஆண்டு தொடங்கி இப்ப வரைக்கும் 25,000 மாணவர்களுக்கு மேல இந்தியால மற்றும் வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுத்திருக்காங்க. படிக்கும் போதே பார்ட் டைம்ல 10,000 முதல் 20,000 சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் வாங்கி கொடுத்திருக்காங்க நம்ம சென்னை சமர்த்தா. சென்னை சமர்த்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்ட் ஃபுல்லா பறக்கலாம். இப்ப சென்னை சமர்த்தா வழங்கும் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், நிறைய சக்சஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025ல இப்ப நம்ம கூட ரொம்ப முக்கியமான நபர் தான் இருக்காரு. விஷாலம் சிட் ஃபண்ட்ஸ் லிமிடெடோட எம்டி ஆன உமாபதி சார் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். கண்டிப்பா விகடனோட நம்பிக்கை விருதுகள் அசோசியேட் ஆயிருக்கீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். ஆனந்த விகடன்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா ஆனந்த விகடன். ஓகே, 100 வயசு, எங்களுக்கு 80வது வருஷம். ஓகே, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து செலிப்ரேஷன் தான். இந்த தருணம் எப்படி இருக்கு சார்? ஏன்னா ஸ்பெஷலா இருக்குல்ல இந்த ஒரு, நீங்க சொன்ன நிச்சயமா மேம், நம்பிக்கை அவார்டு ரொம்ப ஒரு சிறப்பான அவார்டு. அதுவும் ஆனந்த விகடன் இவ்வளவு இதுல செலக்ட் பண்ணி ஒருத்தரையும் ரொம்ப சூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பேர்ல நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அது ரொம்ப கரெக்டாவும் இருக்கும் விகடன் கொடுக்கும்போது. ஓகே, அன்சங் ஹீரோஸ் வந்து வெளியில கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப பெருசு. ஓகே சார், நிச்சயமா அவங்க தான் பெரிய சூப்பர் ஸ்டார். ஓகே, அவங்க தான் ரியல் சூப்பர் ஸ்டார். நீங்க யாரையாவது பாத்திருப்பீங்க, ஓ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அங்கீகாரம் மூலமா. ஆமா, அப்படிப்பட்ட நீங்க வியந்து பார்த்த ஒரு நபர்னா யாரு மேம்? நிறைய பேர் இருக்காங்க மேம். இப்ப நான் கொடுத்தவங்க ஆனந்தம் ஃபவுண்டேஷன், அது ஒரு பெரிய இயக்கம், ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க மேம். எனக்கு அவங்கள 2 வருஷமாவே தெரியும். பட் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப பெருசாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு நபருக்கு அங்கீகாரம் உங்க கையில இருந்தே கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. நிச்சயமா சார், இன்னும் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பெருமைகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும், நிறைய சக்சஸ் உங்களை நோக்கி வரும் சார். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025ல இப்ப நம்ம கூட ரொம்ப முக்கியமான நபர்கள் தான் இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி எந்த வீடியோ பைட்டும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவா இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு சார் இந்த தருணம் உங்களுக்கு? விகடனுடைய நம்பிக்கை விருதுகள் விழா எப்பொழுதுமே வந்து மிக முக்கியமானதுங்க. நிறைய விருதுகள் நிகழ்வு நடத்தாலும் நம்பிக்கை விருதுகள் வந்து புதிய திறன்களை சமூகத்திற்கு ஒரு சரியான வழியில் அறிமுகப்படுத்துவது, ஒரு சரியான ஊடகத்தில் சரியான நிறுவனத்தின் வழியாக அறிமுகமாவது என்பது மிக மிக முக்கியமானது. அநேகமாக நாங்க 2 பேருமே நம்பிக்கை விருதுகள் வாங்கியிருக்கிறோம். ஆமா, ஆமா அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு. எனவே சுந்தரராஜன் போன்ற சூழலியலில் நடந்த ஒரு பெரும் மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு நிகழ்த்திய ஒரு மிக முக்கியமான ஆளுமையோடு இணைந்து இந்த விருதிலே பங்கெடுப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. நிச்சயமா சார். அண்ட் உங்களுடைய வார்த்தைகள்? அது ஒரு சமூகத்தில் சமூகம் நோக்கி அந்த சமூகத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடிய பலரை கண்டறிந்து பொது சமூகத்திற்கு, தமிழகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது இந்த நம்பிக்கை விருதுகள். எங்களை போன்றவர்களும் சரி, இல்லை இன்று வாங்கக்கூடிய பலரும் சரி, ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பணியாற்றி கொண்டிருக்கிற நபர்களை, மிக முக்கியமான நபர்களாக இருப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாமல் இருப்பாங்க, அவர்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது இந்த விருதுகளின் முக்கியமான நோக்கம். அதனால விகடனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விகடன் வந்து ஒரு பத்திரிகை, ஒரு இதழியல், ஒரு சார்ந்து இயக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மட்டும் பார்க்க முடியாது. அது தமிழ் சமூகத்தோட காலக்கண்ணாடியாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். தமிழ் சமூகம் எப்படி எப்படிலாம் மாறி வந்திருக்கு, எந்தெந்த விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு வந்து தூக்கி சுமந்து வந்திருக்கு என்பதை ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் வந்து விகடன் பார்க்க முடியும். அந்த வகையில் நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய விகடனுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. இன்னும் உங்களுடைய பயணம் வெற்றிகரமா சூப்பரா போயிட்டு இருக்கணும். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025ல இப்ப நம்ம கூட துளிர் டீம் தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். எஸ், கண்டிப்பா சுபாஷினி உங்ககிட்ட இருந்தே கேள்விகள் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு? ஓகே, ஸோ இது வந்து முன்னாடியிலேருந்தே 2004 ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கிங் பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அதையுமே அப்யூஸுமே வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டிராஃபிக்கிங் பற்றியே பேசும்போது உண்மையிலே இந்த மற்ற விஷயத்தால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, முக்கியமாக வந்து பாலியல் வன்கொடுமையால் குழந்தைகள் பாதிக்கப்படுற இது வந்துட்டு யாருமே கண்டுக்காம இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் 20 இயர்ஸ் பேக்கே வந்துட்டு வித்யாரதி மேம் அண்ட் இன்னும் சில டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண அமைப்பு துளிர். ஓகே, இந்த ஒரு மாற்றம் என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப எமோஷனலா கனெக்டடா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தருணம்னா என்னவாக இருக்கும்? ஆக்சுவலா ஒரு ஸ்டோரியுமே வந்துட்டு ஒரு எமோஷனல் பர்சனலி கனெக்டட் தான். தனிப்பட்ட முறையில இந்த குழந்தை அந்த குழந்தை நம்மளால பேசவே முடியாது. ஸோ எல்லாமே வந்துட்டு கனெக்டட்னால ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமா ஒரு தனியா நாங்க சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ் இதுல வந்துட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம்.
ஆமா. ஸோ இப்போ வந்து செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு தான் எல்லாமே வருது. பாய்ஸுங்கிறது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாவே போயிருது. ஓகே, அதை கடந்து போயிடுறோம் எல்லாருமே. ஆனா வந்து அவங்களுக்குமே வந்து அபியூஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி விஷயம் நடக்கும்போது இன்னும் கேட்குற ஸ்டோரிஸ் வந்து இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் இன்னும் உருக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுல வந்து தட் இஸ் லைக் ஒரு மோட்டிவேஷன் ஃபார் அஸ் டு கீப் கோயிங் ஃபார்வர்ட். அண்ட் இப்போ நீங்க பெண் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்றப்ப எல்லாருக்குமே பெண்ணா டக்குன்னு அம்மா தான் ஞாபகம் வருவாங்க. இப்போ அம்மா சமையல்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம்னா என்ன? ஜென்ரலான ஒரு கேள்வி. அது சொல்ல வரல, எல்லாமே எனக்கு பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். ரொம்ப அருமையான ஒரு பதில். உணவே மருந்து, உணவே மகிழ்ச்சி. இந்த நம்பிக்கையோட அவங்க பயணத்தை தொடங்கினவங்க தான் நம்ம கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட். சென்னை எங்கும் பரவி இருக்கும் 19க்கும் மேற்பட்ட கிளைகள், 500க்கும் மேற்பட்ட கார்ப்பரேட் கிளைன்ஸ் மற்றும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களின் சுவை ரசனையை வென்றிருக்காங்க. குடும்ப விருது முதல் கார்ப்பரேட் கிளைண்ட் வரை ஒவ்வொரு உணவிலும் தரமும் சுவையும் உறுதி. டெலிஷ் த ராகாஸ் ஆஃப் ரியல் டேஸ்ட் வித் நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட். உங்களுக்காக கீதம்ல இருந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர்.